வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 28/3/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு. ஃபஸ்ட்டு எஸ்டர்டேவோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். எஸ்டர்டே இந்தியன் இண்டிசஸ் எப்படி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிலோ 1% நம்மளுக்கு பாசிட்டிவ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. எபோவ் 1% மூவ் ஆச்சு. பட் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பிலோ 1% நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஐடி செக்டார் மட்டும் எஸ்டர்டே நம்மளுக்கு நெகட்டிவ்லி கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.73% நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. எஸ்டர்டே ஃபுல்லாக பீக்கில் அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஒரு 2 o'clock மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அகைன் மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் புஷ் ஆகி நம்மளுக்கு பாசிட்டிவ்லேயே கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 0.54% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு 0.4% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, இந்தியா விக்ஸ் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 0.94% நம்மளுக்கு நெகட்டிவ்லி க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டி பிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அதுவும் பிலோ 1% பாசிட்டிவ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. எஸ்டர்டே சம் டாப் கெய்னரில் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ரிலையன்ஸ் டே ஃபுல்லாகவே நல்லா டாப் ஃபஸ்ட்டாக நிஃப்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு பேங்கிங் செக்டரில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இல்லாதனால எஸ்டர்டே பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேனால நம்மளுக்கு ஒரு ஹை வாலட்டைலாக இருந்தது. கேண்டில் ஸ்டிக்ஸ் வாலட்டைல் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் க்ரோத் ஆகி நம்மளுக்கு கீழே மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 3 o'clock மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எஸ்டர்டே நல்லா பையிங் இருக்கும் அப்படின்னு பட் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருந்தேன். பட் நம்மளுக்கு 3 o'clock மேலே தான் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் புஷ் பண்ணுச்சு. அதுவும் இந்த 46,800 அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருந்த பீப்புளுக்கு ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நல்லா டைம் வேலிட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 30 minutes தூக்கிட்டனால அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையருக்கு ப்ரீமியம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அப்படியே மெல்ட் ஆகி கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2 o'clock அதுக்கு முன்னாடியே ஏறி இருந்துச்சுன்னா 46,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அப்படியே டபுளாக ட்ரிபிளாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு க்ரோத் கிடச்சிருக்கும். பட் நம்மளுக்கு அது ஆஃப்டர் 3 o'clock மேலே தான் அது நடந்துச்சு. சரிங்களா? இது எஸ்டர்டே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்த ஒரு மூமெண்ட். பட் எஸ்டர்டே டாப் வினராக இருந்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லா க்ரோ பண்ணது. ரிலையன்ஸ், மாருதி, பேங்க் நிஃப்டி க்ரோ பண்ணது நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஓவரால் நிஃப்டியை க்ரோத் பண்ணதான் ரிலையன்ஸ், மாருதி அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் எஸ்டர்டே நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரோ பண்ணது. சரிங்களா? எஸ்டர்டே எஃப்ஐஐடியோட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐஐ 2,170 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 1,197 கோடி நெட் பர்ச்சேஸ் எஸ்டர்டே டிஏ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவராலாக பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எஸ்டர்டே நடந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே டாப் வினராக இருந்தது ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் த சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். எனக்கு ஒரு சில இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் கிடச்சிருக்கு. அதில் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் கிடச்சிருக்கு. அவங்க என்னென்னா ஆர்டிஏ ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆர்டிஏ ஃபைல் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. என்னென்னா 5.3 lakh crore லாஸ்ட் 10 yearsல இந்தியன் பேங்க்ஸ் ஃப்ராட்ஸ் ஒர்த்து இருந்திருக்கு. சரிங்களா? இந்தியன் பேங்கோட ஃப்ராட்ஸ் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 5.3 lakh crore ஃப்ராட்ஸ் ஒர்த்து இருந்திருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ராட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,62,773. டோட்டலோட ஃப்ராட்ஸ் அதில் க்ரோர் கணக்கில் வேல்யூ பண்ணுறப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5.29 lakh crore டோட்டலாக அவங்க ஃப்ராட்ஸ் இந்தியன் பேங்க்ஸ் பண்ணியிருக்கதா ஆர்டிஐ ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு டேட்டா. அவங்க ஃபைல் பண்ணது மூலிமா ஆர்பிஐ இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலி நெகட்டிவ் ஃபார் பேங்கிங் செக்டர். சரிங்களா? ஓகே, சம் இம்பார்ட்டண்டான நியூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று ஐடிஎஃப்சி பேங்க், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இதோட பிளாக் டீல்ஸ் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் செல் பண்ணுறாங்க. கிளவர்டெல் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் செல் பண்ணுறாங்க. எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. அதில் இம்ப்ளிங் பார்த்தா 4% டிஸ்கவுண்ட் கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து 4% டிஸ்கவுண்ட் செல் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுக்கு 1,196 கோடி 191 கோடிக்கு அவங்க செல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25% செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அப்படின்னா அதாவது ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 15.9 கோடி ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒன் ஆஃப் த 75ல் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அதிகமாக செல் ஆகிறதுக்குன்னா 75ல் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 2.5% வந்து வெயிட்டேஜ் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஐடிஎஃப்சி. ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் எடுத்தா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்க வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து சம் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட பேங்க் ரேட் வந்து கார்டு ஃபிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டில் வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து வருது அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் அந்த இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஆர்பிஐயில் போய்ட்டு ஒரு ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ கம்ப்ளைண்டாக ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களோட ரீஃபண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து இம்மிடியேட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு மெசேஜ் ஆர் இமெயில் வர மாதிரி அலாட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இனிமேல் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா, ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு வேளை இருந்தால் ஸோ நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ அப்படின்னு வந்து அவங்க வந்து ஃபர்தராக வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு டாலர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். பட் நம்மளோட எக்ஸ்சேஞ்சஸ் வெளிநாட்டில் வந்து அதிகமான பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால ஸோ நம்மளுக்கான ஃபாரின் டைரக்ட் அதாவது டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இன்ஃப்ளோஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 642.49 பில்லியன் வந்து மார்ச் 15 வரைக்கும் நம்மளுக்கு உள்ளே வந்து யூஎஸ் டாலர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கதா ஸோ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் நம்மளோட எக்கானமி. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, எக்கானமியை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிமோ, ஹவுஸ் ஹோல்டு ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிமோ, ஒரு சின்ன சின்ன குடிசை தொழில் வீட்லேயே வச்சுட்டு தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒர்த்து வந்து இன்கம் சோர்ஸஸ் ஒர்த்து வந்து 247 மில்லியன் வந்து இதுவரை ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 242-43 அதாவது 2042-43 பார்த்தீங்கன்னா 95.2 ட்ரில்லியன் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கிறது வந்து டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இந்தியன் எக்கானமி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஓவராலாக எக்கனாமிக்கல் குரோத்தை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த வேர்ல்டு மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுலேயும் எனக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.15% வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் நாஸ்டாக் S&P 500 நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸ் யூஎஸ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எபோவ் 1% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பிலோ 1% பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஹாங்சாங் பார்த்தீங்கன்னா 1.36% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து யூஎஸோட ஜிடிபி க்ரோத் ரேட் இருக்குது. ஸோ ஈவினிங் 8 o'clock இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறதா என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஜிடிபி க்ரோத் ரேட் ஓரளவு அவங்க வந்து பாசிட்டிவாக வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு கடந்த 2 நாட்களாக வந்து ஸோ ஃபால் மூவ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரூடைல் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.2% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டாக்டர் ரேட்டிங் மட்டும் தான் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவும் 0.67% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற ஆல் ஏடிஆர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் நம்மளுக்கு மோர் தென் 1% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2% வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் ஓவராலாக ஃபண்டமெண்டலே பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எக்கனாமிக்கல் வெல்த்தாக வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. நம்ம எப்போதுமே லாங் டேர்ம் அனலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கான ஒரு வியூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆர் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஒரு டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எனக்கு இந்த ஜோனில் ஒரு மேனிப்புலேஷன் நடக்கணும். ஓகே, ஜோனில் ஒரு மேனிப்புலேட் நடக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் அகெயின் வந்து இவ்வளோ தூரம் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே 22,100 to 21,900 ஸோ இதுக்குள்ளே எங்கே வேணால் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து போகலாம். இங்கே ஒரு மேனிப்புலேட் இந்த ஜோனுக்குள்ளே டச் பண்ணி நம்மளுக்கு ஒரு மேனிப்புலேட் நடக்கல, ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 22,400 தான் என்னோட லாங் டேர்ம் டார்கெட். இந்த ஃபர்தராக சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய முன்ன நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிவிட்டு அகைன் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா?
ஸோ நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு லெவல்ஸில் தான் இருக்குது. ஓரளவுக்கு எனக்கு நியூட்ரலாகவே எப்படி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோட ட்ரேட் நான் வந்து எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா 22,228 அப்புறம் தான் நான் வந்து ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து 300 வந்து என்னோட டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறப்ப 420 என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நிஃப்டி இண்டெக்ஸில். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட நல்ல ஒரு குட் மூவ்மெண்ட் வந்து எஸ்டர்டே வந்து கிடச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு குட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணியிருக்கு 46,978. சரிங்களா, ஸோ 46,978 கிட்டத்தட்ட நீங்கள் 47,000 கூட வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து நல்ல ஒரு குட் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 47,200 வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது. அதை நம்மளுக்கு ஃபர்தராக உடச்சா 48,087 தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ நல்ல ஒரு ஆக்டிவாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சப்போர்ட் எடுத்து ஒரு குட் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஐடிஎஃப்சி ஷேர் பிளாக் டீல்னால ஸோ நம்மளுக்கு ஒரு ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2.2% வந்து இருக்குல்ல. ஸோ 2.5% இருக்கிறனால ஸோ அதில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடச்சி அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட் மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் லாங் டேர்மில் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஷார்ட் டேர்ம் லெவல்ஸில் எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வியூ எல்லாமே அப் ட்ரெண்டில் தான். எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணிடுச்சு. ப்ராப்பரான பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன்ஸில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 47,200 நான் சொன்ன மாதிரி லாங் டேர்மில் சொன்ன மாதிரி 47,200 வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம அது வரையும் நம்மளோட டார்கெட்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 47,400 வந்து நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஐடிஎஃப்சி பேங்கை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் ஃபர்தராக எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அகைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 46,500 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டேவோட லோவையும் ஒரு சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரியே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 20,800 to 900 அந்த லெவலுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா பில்ட் பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சப்போர்ட்டை ரீச் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஃபர்தராக நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா 20,900 ஸோ 21,100 வரையும் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் லாங் டேர்மில். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,200 தான் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டை எனக்கு ஒரு டச் பண்ணிச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டை டச் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் அகைன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இந்த அதாவது 20,925 வரையும் மார்க்கெட் போகணும். சரிங்களா, ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 20,951 போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக 21,37 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மோட லெவல்ஸ். ஸோ ஐ ஆம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ அண்ட் ஓவரால் சம்மரி பேஸ் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்கல் ரீசன் படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்டேபிள் க்ரோத்தில் வந்து மூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. எலெக்ஷன் வந்து வரனால ஸோ கம்மிங் டேஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பீக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 வந்து எலெக்ஷனுக்குள்ளே இல்லை. ஸோ இன்னும் ஒரு 1 year or 2 yearsக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த ஒரு 6 monthக்குள்ளே ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு பிஜேபி கமிட்டியை மறுபடியும் வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டி நல்லா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. சரிங்களா, ஸோ இதான் வந்து ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ரிப்போர்ட். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது மூலிமா தான் யூடியூப் அல்கோரிதம் வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வியூஸ் வந்து அதிகமாக போகும். நம்ம போடுற வீடியோவுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். ஸோ தேங்க்யூ.